ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 21ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலகமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். நண்பர்களே, இன்றைய தினம் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தி விழா நண்பர்களே. அதாவது கிருஷ்ணர் அவதரித்ததுனால இன்றைய தினம் சில பேர் கொண்டாடுவாங்க. இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த தினம் ராசிக்கு 5 குடையவன் 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகம் அமைப்பு நண்பர்களே. 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். மேலும் 2ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறது. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மன அமைதி, மன நிம்மதி பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்க மனசுல சிந்தனைகள் அதிகமாக சூப்பராக நல்ல பாசிட்டிவான சிந்தனைகளாக உருவாகுங்கிறதுனால அதன் மூலமாக மனநிறைவு மற்றும் மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பாடுகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இந்த தினம் உங்களது நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. சமுதாயத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. நண்பர்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைது நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக அதிகமான வெற்றிகளை பெற முடியும். அவசரப்படாமல் இந்த தினம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அல்லது செயல்பட வேண்டியது அவசியம். நிதானம் தேவை. யோசித்து நிதானித்து செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு நீங்கள் தவறான முடிவெடுக்கிறது, தவறான செயல்பாடுகள் செய்கிறது கூடாது. நிதானம் தேவை. பயணங்களை இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பிளான்களை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகணும்னு நினச்சிருந்தீங்க, அந்த பிளான்லாம் இன்றைக்கி மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. உங்களுக்கு ஒத்துழைப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. தொழிலில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு, எனவே கூட்டி வியாபாரம் செய்கிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் பொறுமை தேவை நண்பர்களே. இப்போது நீங்கள் நினைத்தால் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சுப விரயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமையிருதுங்க. இப்போது நீங்கள் ட்ரை பண்ணால் போதும், உடனடியாக திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கு மன நிம்மதி, மன அமைதி பெருகும் நண்பர்களே. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல சூழல் இருக்குங்க. ஒற்றுமையோட ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் இன்றைய தினம் உங்களுக்கு இருப்பாங்க. மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கக்கூடிய வகையில் உங்களது இல்லற வாழ்க்கை இன்ற தினம் குடும்ப வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று தினம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரிகளுக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. தேவையான உதவிகளும் தேவையான தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் பிரச்சனைகள் இருக்கு. பூர்வீகமாக எங்கள் தாத்தா சொத்து, பாட்டனார் சொத்துக்களில் எனக்கு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. அதை தீர்க்கவே முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நல்ல தீர்வுகள் கிடைக்கும். உங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம். ஏன்னா உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த காத்திருந்த வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் அதிகமான பாராட்டுகள் மற்றும் பரிசுகளை பெற முடியும். எனவே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இன்னைக்கு உங்கள் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே. நல்ல வாய்ப்புகள் எப்போதாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் எப்போ கிடைக்கும் தெரியாது. அதனால கவனமாக இருங்க. இந்த தினம் சகோதர சகோதரிகளாக உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ, ஆதரவு வேண்டுமோ எல்லாமே தருவாங்க. ஸோ உடன் பிறந்தவர்கள் உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க, சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நல்ல மனோபலம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல சிந்தனைகள், நல்ல ஒரு தைரியம் உங்கள் மனசில் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. நல்ல ஒரு மன தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஆதரவு இருக்குது. நல்ல உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அற்புதமான ஒரு நாளுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மன குறைந்த காதலருடன் இன்றைய தினம் சின்ன டென்ஷன் வந்தாலும் நீங்கள் காதல் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் எதுவுமே நீங்கள் ஏற்படுத்திக்க தேவையில்லை. இன்றைய தினம் நீங்கள் அடிக்கடி காதலில் போய் உழக்கூடாது நண்பர்களே. காதல் வாழ்க்கையை நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதிகமான ஒரு புகழ்ச்சியை உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் சொல்கிறது போன்றவற்றெல்லாம் செய்யக்கூடாது. சில விஷயங்கள் தப்பு பண்ணுறாரு உங்கள் காதலர்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதை ஆதரிக்கக்கூடாது. நீங்கள் கெட்ட பேர் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் கண்டிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. காதல் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக
நாசுக்காக பேசி உங்களது காதலருடன் நீங்கள் இணக்கமான சூழ்நிலை உருவாக்கிக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுடைய அழகு, பர்சனாலிட்டி எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைங்கிறதுனால புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கு இது நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய தினம் முழுமையாக உங்கள் செயல்பாடுகளுக்கு ஆதரவு தரும். எனவே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கனால நிறைய காரியங்கள் உங்களால் செய்ய முடியும். இன்றைய தினம் முதலீடுகள் செய்யக்கூடிய வியாபாரிகள் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம். உங்களுடைய அனுபவ அறிவு மற்றும் உங்களது தெரிந்த நபர்கள், உங்களுடைய வயதில் மூத்த நல்ல சான்றோர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவதன் மூலமாக நல்ல முதலீடுகள் மூலமாக நல்ல வருமானத்தை எதிர்காலத்தில் நீங்கள் ஈட்ட முடியும். எனவே முதலீடுகள் செய்யலாங்க. அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன டென்ஷன் வந்து உங்கள் வேலைகள் இருக்கலாம், அலுவலக பணிகளில் சின்ன சின்ன முன்னேற்றங்களுக்கான தடைகள் வந்து போகலாம். அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. உங்களுக்கு எப்போ ஓய்வு நேரம் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டை வந்து அந்த ஓய்வு நேரத்தில் விளையாடலாம் அல்லது ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்யலாம் போன்றவற்றை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள், பிணக்குகள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை சிறப்பாக கவனிப்பார். உங்களுடைய வாழ்க்கை துணையின் அன்பு காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும் நண்பர்களே. குடும்ப பிரச்சனைகள், சில பிரச்சனைகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணை நல்ல அருமருந்தாக இன்றைக்கு அமைவார். இன்றைய தினம் அவருடைய அன்பான கவனிப்பு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எனவே வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் செய்ய வேண்டியது நிதானித்து செயல்படுங்க, யோசித்து செயல்படணும், அவசரப்படக்கூடாது. புதிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். சொத்துக்கள் பிரச்சனைகள் தீர்வு வரும். திறமையில் வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் வரும். ஆதரவு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இது எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு இன்னும் வேற லெவலில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் நீங்கள் கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க. பொன் நிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 8, 8ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் புதிய புதிய கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனை இருந்ததுன்னா அதுலேருந்து நல்ல தீர்வு கிடைத்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். எனவே பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீரும். சொத்துக்கள் பிரச்சனைகள் தீரும். புதிதாக கான்ட்ராக்ட் நிறைய கிடைக்கும். என அற்புதமான ஒரு நாள், முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம், ஒரு மனோபலம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது சகோதர சகோதரிகள் ஆதரவு வெவ்வேறு வகையில் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள், நல்ல மனபலம் கூடக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான முன்னேற்றங்கள் இருக்குது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளை, உங்களது அலுவலக பணிகளை இன்னைக்கு சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதை கெட்டியாக படிச்சுக்கிட்டு நீங்கள் முன்னேற்றம் பெற முடியும். இன்றைய உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல முன்னேற்றகரமான திறமைகள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.